அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆடி அமாவாசை வருகிறது. இந்த ஆடி அமாவாசை நாளில் ரகசிய தெய்வ வழிபாடு இந்த பதிவில் சொல்கிறேன். மூணா நபருக்கு தெரியாம ரகசியமா போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஆடி அமாவாசையிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. தள்ளி விட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரகசிய தெய்வ வழிபாடு முழுமையான பிரச்சனைகளை தீர்க்கும். அமாவாசை நாள் இறந்தவர்களுக்காக, குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு விரத நாட்களாக அமாவாசை நாள் காலங்காலமாக பெரியவர்களிலிருந்து எல்லோருமே கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து விரதம் இருந்து வீட்டில் படையிலிட்டு சாமி கும்பிடுவது, குடும்பத்தில் கண் திருஷ்டி, கெட்ட அமானுஷிய பிரச்சனைகள், செய்வன மாய மந்திரம், தடை தாமத நிலை இருந்துச்சுன்னா வெண்பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றி போடலாம். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அமாவாசை நாளில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் நம்ம குலதெய்வங்களுக்கு போனாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் நாம் அமாவாசை நாளை பயன்படுத்திக்கணும். எதிரிகள் எதிரி கெடணும், எதிரி அழிஞ்சு போகணும் அப்படின்னு எதிரிகளுக்காக கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாது. எதிரிகளுக்காக அமாவாசை நாளில் பரிகார பூஜைகள் செய்யக்கூடாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆடி அமாவாசை என்பது ஒரு அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வசதி வாய்ப்புக்காக, நம்முடைய வம்ச வழி முன்னோர்கள், நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும். அதுக்கு நமக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் சாமி கும்பிடணும். அடுத்தவர்களுக்காக, எதிரிகளுக்காக நான் போய் கோயில் நின்று எதிரிகளை அந்த எதிரி என் பக்கம் வரக்கூடாது இப்படி இப்படின்னு போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த வாரம் 9/8/2026 அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிறு வரை 16/8/2026 வரை ஒரு வாரம் 8 நாட்கள், அதாவது ஆடி மாதம் 24 முதல் 31ஆம் தேதி வரை இந்த 8 நாட்களில் மத்தியில் தான் ஆடி அமாவாசை வருகிறது. இந்த 8 நாட்களில் கோச்சார கிரகம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய பாதசாரங்களை காணலாம். சூரிய பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில், சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரம் வரை, செவ்வாய் பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், புத பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில், புதன் கிழக்கே அஸ்தமனம், குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2 பாதம், சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், சனி வக்கரகதியில், ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதம். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இந்த வாரம் மழை நன்றாக பொழியும், கடலில் புயல் உருவாகும்,
புழுதி காற்றுடன் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். 12/8/2026 அன்று ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:10 வரை பார்த்தீங்கன்னா அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசையில் ரகசிய தெய்வ வழிபாடு ரகசியமாக இந்த பதிவில் காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு மன பயம், தூங்கினா கெட்ட கெட்ட கனவா வருது, பேய் பிசாசு அழுத்துற மாதிரி இருக்கு, ஒரு நிம்மதி இல்லை. அமாவாசை நாளுக்கு முதல் நாள் கை கால்லாம் குடையுது, பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவம் வருது, ஒரு திட்டுற மாதிரி நான் கண்ணா பண்ணணுன்னு கத்திடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படின்னா அமாவாசை நாளில், அதாவது இரவு 7 மணிக்கு மேலே, அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ₹1 நாணயம் வைத்து உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி 3 ரோடு பிரியக்கூடிய இடத்தில், அதாவது முச்சந்தியில் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ₹1 நாணயம் வைத்து உங்கள் தலையை சுற்றி கீழே வச்சு அதை தாண்டிட்டு வந்துடுங்க. அமாவாசை இரவு முதல் அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். இந்த காற்று கருப்பு, பேய் பிசாசு, அமானுஷ்ய தொல்லைகள்லாம் இந்த சின்ன பரிகாரத்திலேயே உங்களை விட்டு ஓடி போயிடும். ஆடி அமாவாசை நாள் 12/8/2026 ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:10 வரை ஆடி அமாவாசை நிகழ்கிறது. இந்த ஆடி அமாவாசை நாளில் ரகசிய தெய்வ வழிபாடு, இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறும். உங்கள் உள்ளூரில் சுடுகாடு ஓரத்துலேயே பாருங்க, கிழக்கால பக்கம் பெரியாண்டிச்சி அம்மன் மல்லாக்க படுக்க வச்சு தெற்க தலையும் வடக்க காலும் நீட்டி படுக்க வச்சுருப்பாங்க. மண்ணிலேயே பிடிச்ச சிலை சுடுகாடு ஓரத்துலேயே இருக்கும். அமாவாசை நாளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, காலையில் போனாலும் சரி, மத்தியானம் போனாலும் சரி, சாயந்தரம் போனாலும் சரி, அல்லது இரவு 12:10க்குள் நீங்கள் போய் வழிபட்டாலும் சரி, ஒரு சிகப்பு ஒரு பாக்கெட்டு, மஞ்சத்தூள், திருமஞ்சன பொடி ஒரு பாக்கெட்டு, கொஞ்சம் பூ, கற்பூரம், பத்தி, ஒரு நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து சிகப்பு, மஞ்சள், திருமஞ்சன பொடியை சாமி மேலே தூவி விட்டு பூ போட்டு உங்களுடைய குறையை நீங்கள் என்ன வேண்டிக்கணுமோ ரகசியமாக வேண்டிக்கிங்க, 3ஆம் நபருக்கு தெரியாமல். இந்த ஆடி அமாவாசையிலிருந்து உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே குறைஞ்சி போயிடும். அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் தெற்க தலையை வச்சு வடக்க காலை நீட்டி படுக்க போட்டிருப்பாங்க, மண்ணிலேயே செஞ்ச சிலை. இதுக்கு பூஜை செய்கிறதுக்கு பூசாரி யாரும் இருக்க மாட்டாங்க. நாம்ளே போய் பூஜை செய்து நம்முடைய குறைகளை பெரியாண்டிச்சிடம் சொன்னோம்னா இந்த அமாவாசையிலிருந்து நம்முடைய குறைகள் நீங்கும். இதை அனுபவபூர்வமாக உண்மை. ரிஷபராசி என்பர்கள் இந்த ஆடி அமாவாசை நாளில் இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும். ரிஷபம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 2வது வீட்டிலிருந்து சந்திர மங்கள யோகத்திலிருந்து குறிச்சந்திர யோகமாக சந்திர பகவான் 2வது வீட்டிலிருந்து 3ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த 8 நாட்கள் செல்ல போகிறார். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை புனர்பூசம் முதல் 2.25 நாட்கள் 2வது வீட்டிலே சந்திர பகவான் செல்வார். ரிஷபம் ராசி என்பளுக்கு கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது தேவையில்லாமல் குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வெளியிட நபர்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் நீங்கள் பணம் செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் காயப்படுற மாதிரி, மற்றவர்கள் வேதனைப்படுற மாதிரி எடுத்தெறிந்து பேசிடுவீங்க. வார ஆரம்பத்தில் ஒரு 2.25 நாள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா
செவ்வாய் சந்திரன் 2ஆம் வீட்டில் இணைவு இருக்கும்போது பல்வலி, முகத்தில் காயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். 2வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது காலையில் நேரமாக சாப்பிட்ணும், மத்தியானம் வந்து நேரம் தவறாமல் சாப்பிட்ணும், இரவு வந்து நேரமாக சாப்பிட்டு படுத்து உறங்க வேண்டும். சந்திர பகவான் 11ஆம் தேதி 3வது வீட்டிற்கு செல்கிறார். ரிஷபராசிக்கு 3வது வீட்டு அதிபதி ஆட்சி பெறுகிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம் ஒரு சிறப்பாக 3ஆம் இடம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். 3வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது புதிய முயற்சிகள் செய்து கொள்ளலாம். உங்கள் பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்து, கோவில் காரியங்கள் சார்ந்து உங்களுடைய பயணங்கள் இருக்கும். 12/8/2026 அன்று ஆடி அமாவாசை புதன்கிழமை காலை முதலே இரவு 12 மணி 10 நிமிடம் வரை அமாவாசை வரும்போது, அமாவாசையில் இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. உங்கள் பிரச்சனையை வேண்டிக்கிங்க. பெரியாண்டிச்சி அம்மன் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தரும். வீட்டில் விரதம் இருந்து இறந்தவர்களுக்கு படையலிட்டு சாமி கும்பிடக்கூடியவர்கள், அல்லது ஓடும் நதிகளில் ஆற்றுல போய் பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் தாராளமாக பரிகாரம் செய்துவிட்டு இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டையும் செய்யுங்க. ரிஷபராசிக்கு ஆடி அமாவாசை ஒரு சிறப்பான யோகத்தை தரப்போகிறது. சந்திர பகவான் 3வது வீட்டை கடந்து 4ஆம் இடம் செல்வார். அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார். சந்திரன் 4ஆம் இடம் செல்லும்போது சிலருக்கு சளி, காய்ச்சல், இருமல், உடல் உபாதைகள், இந்த கட்டி கொப்பளம், ஒரு சிலருக்கு பிப்பு, அரிப்பு, இந்த மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த வார இறுதியில் உண்டு. ஏன்னா ரிஷப ராசி அதிபதி 5வது வீட்டிலே நீச்சமாக செவ்வாய் சனி பார்வையில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கும்போது சுகர் இருக்கக்கூடியவர்கள், பிபி ப்ரெஷர் இருக்கக்கூடியவர்கள் செக்அப் பண்ணிக்கணும். எல்லாம் வந்து அளவு அதிகமாக கூடி போயிடும். இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா விபரீதம் வரை சென்று விடும். காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த வாரம் கவனத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த வாரம் ரிஷபராசி என்பர்களுக்கு பஞ்சாங்கம் இதை வந்து எச்சரிக்கிறது. ரிஷபராசி என்பர்கள் நிதானத்துடன் செல்ல வேண்டும். ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.